நம்ம இப்போ சுவையான இனிப்பு போண்டா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? உங்களுக்கு செய்ய போகிறது இனிப்பு போண்டா. அதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். அதே கப்பில் 1/2 கப் ஜீனி எடுத்திருக்கோம். ஜீனியோட 3 ஏலக்காய் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொட்டிக்கலாம் மைதா மாவோட சேர்த்து. நம்ம அதே கப்லேயே 1/2 கப் தயிர் எடுத்து ஊற்றிக்கலாம். ½ டீஸ்பூன் சோடா போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். இதை நம்ம 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுப்போம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. இப்போ அதை நம்ம போண்டாவை போட்டு எடுத்துக்கலாமா? எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நான் உருண்டைகளை உருட்டி போட்டுக்கலாம். வெந்துட்டு இதை நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். வெந்துட்டு இதை நம்ம இப்போ எடுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.